சங்கீதம் 147:3 கூறுகிறது, அவர் இதயம் உடைந்தவர்களை குணப்படுத்துகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது உங்கள் கனவுகளில் சிக்கிக் கொள்வதும் கைவிடுவதும் எளிது. ஆனால் இயேசு உங்களை விடுவிக்கவும், உங்கள் காயங்களை குணப்படுத்தவும், உங்களை மீண்டும் ஆரோக்கியமாக்கவும் பார்க்கிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ அல்லது உங்களுக்கு சுகம் தேவைப்பட்டாலோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு எங்கள் கிரேஸ் ஃபெல்லோஷிப் சபைக்கு வாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணிக்கு ஆராதனை நடைபெறும். My people, if you are sick or if you need a healing, contact the number given below and come join our service. We are here to pray for you. The Bible says in Psalm 147 verse 3, He heals the brokenhearted and binds up their wounds. When you're bruised by life, it's easy to get stuck and give up on your dreams. But God is looking to set you free, to heal you of your hurts, and make you whole again. God bless you. இன்றைக்கு நாம் ஆலயத்துக்கு வருவது காரணம் என்ன? கிடைத்த இந்த காலகட்டங்களிலே என் ஆண்டவரை நான் ஆராதித்து எனக்குரிய இடத்துக்குரிய ஆயத்தத்தையும் பரிசுத்தத்தையும் இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கு இந்த நாளை நான் விடுவேன் என்றால் என்னுடைய 1000 நாள் வாழ்க்கையும் பாவமாய் போகிவிடுமே. இன்றைக்கு கிடைத்த தருணத்தை நான் பயன்படுத்த வேண்டும். இன்னொரு காலங்கள் வருகிறது, கர்த்தரை தேடவே முடியாது, சபைக்கு வரவே முடியாது. எதெல்லாம் அழ வச்சதோ தேவ சமூகத்தில் நீ வந்து போக ஆரம்பிச்ச பிறகு அந்த நிலைமை மாறாவே மதுரமாக்கி, அந்த இருளை வெளிச்சமாக்கி, அந்த ஏழ்மையை ஆசீர்வாதமாக்கி, அந்த பலவீனனை பலவானாக்கி, அந்த திக்கற்றவனுக்கு அவர் அரவணைப்பாய் அவர் அப்படி மாற்றும் போது நீ சொல்லுவ, ஐயோ என் வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட நிலைமையோடு வந்தேன், இன்றைக்கு இயேசு என்னை நன்றாய் மாற்றியிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் நன்றாய் இருப்பதற்கு காரணம் அவருடைய சமூகத்தில் வந்ததினாலதான். சங்கீதம் 122:1 இப்படி நம் வேதம் வாசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். பாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். ஆனால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று சபையின் விசுவாசிகளானவர்களுடைய மகிழ்ச்சி இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்றால், அவர்கள் உலகமாய் மாறிவிட்டார்கள். அவர்களுக்கு விளையாட்டு மகிழ்ச்சி, வேடிக்கை நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சி, நடன இடங்கள் மகிழ்ச்சி, செல்வத்திலே மகிழ்ச்சி, இப்படிப்பட்ட அநேக காரியங்களில் அவர்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாக தேவனுடைய பிள்ளைக்கு தாவீதை போல இவர்களுக்குள் வர வேண்டிய மகிழ்ச்சி என்னென்றால், கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்வதுதான் எனக்கு மகிழ்ச்சி. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்வதுதான் மகிழ்ச்சி. விளையாட்டு இடம், வேலை இடம், அந்த இடம், இந்த இடம், இவைகளெல்லாம் மகிழ்ச்சி. ஏதோ கிரிக்கெட்ல எல்லாம் மகிழ்ச்சி. இன்றைக்கு தேவ பிள்ளைய மகிழ்ச்சி ஆலயத்துக்குள் வர்றது. ஆலயத்துக்கு வர்றதில் மகிழ்ச்சி உனக்கு இல்லை என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு ஆவியோடு உனக்கு ஒரு உறவு ஏற்படுத்தி கொண்டாய். இன்றைக்கு இந்த 6 நாளிலே சில நாட்கள் சில காரியங்கள் உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் நிகழ்ச்சிகளில், உங்களுடைய வீடுகளில் நடக்கலாம். சில நேரங்களில் கடைக்கு, சில நேரத்தில் சில ஷாப்பிங்க்கு. இப்படிப்பட்ட நேரங்களாக நீங்கள் ரொம்ப துரிதமாய் கிளம்புவீர்கள், துரிதப்படுத்துவீர்கள். சீக்கிரம் கிளம்பு, பஸ்ஸு போயிடும், சீக்கிரம் கிளம்பு, ட்ரெயின் இந்த மணிக்கு தான், சீக்கிரம் கிளம்பு, ஆட்டோ வந்துடுச்சு, சீக்கிரம் கிளம்பு, இந்த டைமுக்குள்ள அந்த கடை மூடிடுவாங்க, சீக்கிரம் கிளம்பு, இல்லைன்னா ரஷ் ஆகிடும். வேகங்கள் அதிலே காட்டி ஓடுவார்கள்.
ஆனால் யார் வீட்லேயே ஆகிலும் ஆலயத்துக்கு போனோம் சீக்கிரம் கிளம்புன்னு பேசுறத பார்த்துருக்கீங்களா? சொன்னாலே கோவம் வருது பாஸ்டர். வாயை மூடின்னு கம்முன்னு இருக்கிறோம், கூட்டின்னு வந்தால் போதும் சாமின்னு இருக்கிறோம். இது விஷம் இடம் அல்ல, இது உன்னை கொல்லுகிற இடம் அல்ல, இதுதான் உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற இடம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் அவர் தங்குகிற இடம், தேவனுடைய ஆலயம். அப்பொழுது இதெல்லாம் எனக்கு ஒரு 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 விதமாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் தெரியுது. இதெல்லாம் எனக்கு ஆர்வம் வர மாட்டேங்குது, அந்த மாதிரி புத்தியே எனக்கு வர மாட்டேங்குது. அதை ஒரு மாதிரி வெறுப்பாக பார்க்குறேன், அதை நான் வெறுக்கிறேன். ஆலயம் காரியங்களை என்ன பேசும்போது வெறுப்பு வருது. ஆலயம் என்ன, அங்கே என்ன இவ்வளோ நேரம், என்ன காரியம் என்று நான் அதுக்கு விரோதமாய் நான் இருக்கிறேன். உடனே நீ புரிஞ்சு கொண்டு நீ சொல்லணும், எனக்கா தயவு செஞ்சு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, என்கிட்ட வேற ஏதோ பேசுது, அந்த எண்ணமே எனக்கு தோண மாட்டேங்குது, நான் மாற விரும்புகிறேன் என்று ஒப்பு கொடுக்க பழகுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய ஆத்துமா கர்த்தருடைய ஆலயங்கள் பிரகாரங்களின் மேலே வாஞ்சையும் தாகமுள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் அப்போதுதான் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், உலகத்தில் வாழ்கிற 1000 நாளை காட்டிலும் உங்க சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் எனக்கு எவ்வளவு மேலானது என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆமென். அப்படி என்றால் அந்த 6 நாளும் இந்த ஒரு நாளுக்காக நீங்கள் ஆயத்தமாய்க்கொண்டே இருக்க வேண்டும். இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதேதோ காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில தாகம் வாஞ்சையா இருக்கிறதானா, ஆண்டவருடைய ஆலயம் என்று சொன்னால் எனக்குள் அந்த தாகம் வருவதில்லை. எல்லா இடத்துக்கும் நாங்கள் குடும்பமாய் போவோம் பாஸ்டர், ஆனால் ஆலயம் என்று சொன்னால் எங்கள் வீட்டில் ஏதோ 2 பேர் காணாம, ஒருத்தர் காணாம, 3 பேர் காணாம, ஏதோ நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தின் 1000 நாளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள், ஆனால் அவ்வளவும் அவருடைய நித்தியத்தை அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே உன்னுடைய ஓட்டம் முடியும் போதுதான் நீ இந்த வாழ்க்கை வாழ்ந்ததனுடைய பலனை காண்பாய். கர்த்தரோடு நீ வாழ்ந்திருந்தீனா அவரை நீ தரிசிக்க முடியும். கர்த்தரை விட்டு நீ தவறுகளுக்கு மேல் தவறு செய்து நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் உன்னுடைய ஆத்துமா நரகத்தை பார்க்கும். நரகம் மோசமான இடம். நரகத்தில் புழுக்கள் சாவதில்லை, தேள்கள் சாவதில்லை. அவன் மனிதனுக்கு புழுக்களே அவன் போர்வையாய் மாறுகிறதாம். நரகம் பயங்கரமான இடம், அது அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல். இன்ற நாட்களிலே பிரசங்கங்கள், ஆராதனைகள் இவைகள் எல்லாம் மாடர்னாய் மாறிவிட்டது. ஜெபிக்கவே வேண்டாம், நீ உபவாசிக்க வேண்டாம், செல்வம் கொட்டிவிடும் என்றெல்லாம் எப்படியோ மனிதனை மாற்றுகிறார்கள். ஒரு மனிதன் செய்கிற வார்த்தையின் தவறு எத்தனோ நூற்றுக்கணக்கானவர்களை கவிழ்த்து போடுகிறது. ஆனால் சத்தியத்தை சத்தியமாய் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கடைசி நாட்களிலே உபதேசங்கள் தாறுமாறாகும். ஆனால் கர்த்தர் சொன்னார், என் வார்த்தை ஒரு நாளும் மாறாது, அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். வேதத்தினுடைய எல்லா தீர்க்க தரிசனங்களும் இன்றைக்கு உலகத்தில் 3/4 நிறைவேறிவிட்டது. அறிவு பெருத்து போகும்போது மனிதனுடைய அன்பு தணிந்து போகுமா? இன்றைக்கு அன்பு தணிந்து போகிறது. ரோபோட் வந்துடுச்சு, இதுக்கப்புறம் அதை தனக்கு மனைவியாகவும் தனக்கு கணவனாகவும் அதை ஏற்படுத்தி கொள்வார்கள். ஒரு மனிதன் ஒரு மனுஷியோடு கூட இருக்கிற உறவை தான் தெய்வம் ஏற்படுத்தினார். அவர்கள் உறவாடலாம், பேசலாம், உணர்வு இருக்கலாம். ஆனால் ரோபோட் அப்படி கிடையாது. அது அப்படியாக அது ஒரு இது சிப்பு நிமித்தம் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் ஒரு காரியம் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு அது கதை. ஆனால் அந்த மனிதன் உண்மையான அன்பை அங்கு புரிந்து கொள்ள முடியாது. உண்மையான மனிதனுடைய அந்த அன்பை அங்கே நாம் விளங்கி கொள்ள முடியாது. ஆனால் மனிதன் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்கிறான், ஆனால் அது நிஜம் அல்ல, அது பொய் நிஜமாக தன் மனுஷனோடு வாழும்போது அங்கே அன்பு தணிந்து போகிறது. அறிவு பெருத்து போகும்போது தேவன் மேல் இருக்கிற அன்பு மனுஷனுக்கு மறைந்து குறைந்து போகிறது. அவன் என்ன நினைக்கிறான்? எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொள்ளலாம், எல்லாவற்றையும் என்னால் முடியும்,
இன்றைக்கு அதை கண்டுபிடித்து கொண்டிருக்கிற அந்த மனிதன் அப்படிதான் அவன் போய் கொண்டிருக்கிறான். அவனை இன்றைக்கு ஒரு அந்தி கிறிஸ்துவாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் உலகத்திலே வரும். அது ஒரு சேனையாய் வரும். மனிதன் அதன் நண்டை மாட்டி ஒடுங்க ஆரம்பிப்பான். அவைகள் ஆளெடு செய்யும். அது ஒரு மனித நிமித்தம் சர்வ உலகத்தையும் அது இயக்க ஆரம்பிப்பான். இன்றைக்கு நாம் ஆலயத்துக்கு வருவது காரணம் என்ன? கிடைத்த இந்த காலகட்டங்களிலே என் ஆண்டவரை நான் ஆராதித்து எனக்குரிய இடத்துக்குரிய ஆயத்தத்தையும் பரிசுத்தத்தையும் இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கு இந்த நாளை நான் விடுவேன் என்றால் என்னுடைய 1000 நாள் வாழ்க்கையும் பாவமாய் போகிவிடுமே. இன்றைக்கு கிடைத்த தருணத்தை நான் பயன்படுத்த வேண்டும். இன்னொரு காலங்கள் வருகிறது, கர்த்தரை தேடவே முடியாது, சபைக்கு வரவே முடியாது. என்னுடைய நேற்று முந்தினது என்ற ஸ்டேட்டஸில் இதில் குரூப்பில் நான் போட்டிருந்தேன். சில காலகட்டங்களுக்கு முன்பு ஜனங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிடுவதற்கு உட்கார்ந்தால் கூட ஜெபிப்பார்கள். ஆனால் அவர்கள் ஜெபம், வேதம், இப்படிப்பட்ட தேவ பயத்திலே வாழ்ந்தார்கள். அவருடைய டேபிள் ஆகாரத்தால் நிறைந்திருந்தது. அவருடைய வீடு ஆசீர்வாதத்தால் நிறைந்திருந்தது. அவருடைய பலன்கள் நன்றாயிருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ஜெபம் மாறி ஃபோனே அவர்களுக்கு 24 மணி நேரமும் பத்தாத அளவுக்கு இந்த ஃபோன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதிமயக்கமாக்கி விட்டது. இது ரகசியமாய் மனிதனுக்குள் வந்து அவனை திசையை திருப்பி கொண்டிருப்பதற்குரிய ஒரு பயங்கரமான ஒரு சத்துருவாக இது அநேகருடைய சிந்தையையும் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்து விட்டது. இப்போது என்ன நடக்கிறதாம்? வேதத்தை படிப்பதற்குரிய வாஞ்சை குறைந்து விட்டது. ஜெபிக்கக்கூடிய நேரம் குறைந்து விட்டது. பாருங்கள், காலையில் போய் பாருங்கள், வீட்டில் யாராகிலும் மூலையில் உட்கார்ந்து போனை பார்த்து கொண்டிருப்பார். மத்தியானம் போய் பாருங்கள், யாராகிலும் இன்றைக்கு சிறு பிள்ளைகளும் போனை கொடுத்தால் தான் சாப்பிடுவேன் என்ற நிலைக்கே மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் காரணம் பெற்றோர்கள் தான். அதற்கும் காரணம் பெற்றோர்கள் தான். இப்போதே இவர்களுக்குள்ள இருக்கிற ஆவி அவர்களுக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது. இரவு 9 மணிக்கு போய் பாருங்கள், எல்லாரும் படுக்கையில் இருக்கும்போது பாருங்கள், அவர்கள் கையில் போன்கள் தான். அவர்களை சொல்லி பாருங்கள், வைத்து தூங்கு என்று சொல்லி பாருங்கள், கோபம் வரும். எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார். தேவ பிள்ளைகளை இன்றைக்கு அந்த நாட்களிலே அவர்கள் நேரத்துக்கு எழுந்தார்கள், நேரத்துக்கு வேலை செய்தார்கள், நேரத்துக்கு ஜெபித்தார்கள், நேரத்துக்கு ஆலயத்துக்கு போனார்கள், நேரத்துக்கு எல்லாம் இருந்தது. இன்றைக்கு எல்லா நேரம் மாறிவிட்டது. சமைக்கிற நேரம் மாறிவிட்டது, தூங்குற நேரம் மாறிவிட்டது, எழுந்துக்கிற நேரம் மாறிவிட்டது, வேலைகள் மாறிவிட்டது. நீங்கள் சொல்லலாம், நாங்கள் சரியாக தான் இருக்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வீட்டை எவ்வளவு சுத்தம் பண்ணி வைத்தாலும், என் வீட்டை நான் சுத்தமாய் வைக்கிறேன், என் வீட்டை நான் சுத்தமாய் வைக்கிறேன், நான் சொல்லுகிறேன், நீ நல்லா சுத்தமாக்கிடு, எல்லாத்தையும் சுத்தமாக்கிடு. பிறகு நீ போட்டிருந்த சோப்பாவை கொஞ்சம் அப்படி இழுத்து பின்பதாவை போய் பார், ஒற்றை இருக்கும், தூசி இருக்கும். நீ பார்க்கிற இடம் மட்டும்தான் உன்னால சுத்தம் பண்ண முடிகிறது. ஆனால் தேவனண்டை தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது தான் அவர் உச்சந்தலைந்து உள்ளங்கால் மட்டும் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை எல்லாவற்றையும் சுத்தமாக்குற தூய ரத்தத்தால கழுவி எடுத்தார். ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய ஒத்தாசை இல்லாமல் இந்த பாவத்தை ஜெயிக்க முடியாது, இதை வெறுக்க முடியாது. எங்கிருந்து வந்தது இந்த ஈர்ப்பு? பயங்கரமான சக்தி இன்றைக்கு உனக்கு பின்பதாயிருந்து உன்னை கவிழ்த்து போடும்போது வேலை செய்கிறது என்பதை மறந்து விடாத. இன்றைக்கு மனிதனால் சாப்பாடு கூட இல்லாம இருந்துருவான், ஆனா போன் இல்லாம இருக்க முடியாது. அப்படி ஆயிட்டார்கள். ஏதா பிரயோஜனமானதை பார்க்குறியா? யூஸ்ஃபுல்லானதை பார்க்குறியா? எவனோ செய்கிற சாம்பாரை பார்த்துட்டு இருப்பான், எவனோ செய்கிற குருமாவை பார்த்துக்கிட்டு இருப்பான், எவனோ செய்கிற புது பிரியாணியை பார்த்துக்கிட்டு இருப்பான். இவ்வளோ நாள் நீ செஞ்சதுக்கு இதுக்கு முன்பு உனக்கு யார் கற்றுக் கொடுத்தா? உன் பெற்றோர். ஆமாம். இன்றைக்கு மனிதனுடைய நிலைமைகள் மாறுகிறது. சரி, அவ்வளோ மணி நேரம் அதில் செலவு பண்ணி அதனால நீ ஒரு பணம் சம்பாதிக்க, ஒரு பக்தி சம்பாதிப்பதுக்கு ஏதுவாக அதை மாற்றிக்கொள்வாய் என்றால் உன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட்டிருக்கும். உடைந்து போகிறதோ,
சிதைந்து போகிறதோ லிமிட்டை தாண்டாதீர்கள், லிமிட்குள் இருக்க ஆரம்பிங்கள். ஏனென்றால் இந்த 1000 நாளை பார்க்கலாம், அந்த ஒரு நாள் கர்த்தரண்டை நீ நிற்க வேண்டும் என்பதை அவருடைய ஆசை. அந்த ஒரு நாள் அந்த 1000 நாளை போல இருக்கிறதாம். நம்முடைய 1000 நாள் அவருக்கு ஒரு நாள் போல் இருக்கிறதாம். இன்றைக்கு ஒரு நாள் என் வாழ்க்கையை நான் மாறுவதே ரொம்ப கஷ்டம். ஆனால் அவருடைய பார்வைக்கு ஒரு நாள், நம்ம பார்வைக்கு 1000 நாள். இன்றைக்கு நல்லா யோசித்துக் கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளை. இன்றைக்கு நம்முடைய உள்ளம் என்ன சொல்லுகிறது? சங்கீதத்தில் 84:2 வாசிக்கலாம். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. எல்லாரும் பாருங்க, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலயங்களின் பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தாகமாயிருக்கிறது. எத்தனை பேருக்கு தாகன்றது புரியும்? ஆமென். சில நேரங்களில் நம்ம சாப்பிடும்போது தண்ணி எடுத்துட்டு வந்து வைக்காமே சாப்பாடு சாப்பிடுவோம். டக்குன்னு அப்படியே ஒரு அடைப்பு வரும். அந்த நேரத்தில் அந்த தண்ணியை தவிப்போம் பாருங்க. ஆமென், ஆமென். அந்த தண்ணி உள்ள போகும்போது ஃப்ரீ ஆகும். உடனே சொல்லுவாங்க, தண்ணி வைக்கலையா? அதுக்கு தான் எந்த பந்தியில் போனாலும் முதல்ல என்ன வந்து வைப்பான்? ஹோட்டலில் போனால் நமக்கு முதல்ல என்ன வைப்பான்? இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, தாகம், வாஞ்ச தாகம், அந்த தாகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து விடுமானால், ஐயோ அந்த தண்ணி இல்லாமல் அவங்களால வேற என்ன, பயங்கர தாகம், பயங்கர தாகம், தவிக்கிறான். நான் வறண்டு போது அந்த நேரத்தில் 1 கிலோ தங்கத்தை எடுத்துன்னு போய் வச்சுக்கோன்னு கொடுங்களேன், தூக்கி மூஞ்சில் அடிப்பான். ஐயா அன்றைக்கு ஏராளமான அப்படியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருவோம், இந்த அவனுக்கு பிடிச்ச கலன்னு கொடுத்து பாரு, வாங்கிக்குவீங்களா? வாங்கிக்குவீங்க. அப்புறம் 6 அடி பெட்டியில் பள்ளத்தில் போனேன். தாகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏற்படுமானால் அந்த நேரத்துக்கு அந்த தண்ணீரை தவற மாற்ற ஒன்றின் மேலும் அவனுக்கு பிரியம் போகாது. நல்லா அல்வா பிடிக்கும் நினச்சிங்க, இருட்டுக்கடை அல்வா ரொம்ப பிடிக்கும் நினச்சிங்க. அவருக்கு பயங்கர தாகத்தில் அப்படி நான் வறண்டு தவிக்கிறார். அந்த நேரத்தில் ஐயோ உனக்கு பிடிச்ச அல்வா எடுத்துன்னு வந்திருக்கேன் சாப்பிடு என்று சொன்னா அது நீங்கள் பார்க்குறத பார்த்தா நீங்கள் அதையும் வாங்கி சாப்பிடுவீங்க போல இருக்கு. இப்போ அப்படி தான் இருக்கும், குளிர்ச்சியாக இருக்குது. மே மாதத்தில் பேசியிருந்தேன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நானும் பிரசங்கித்து கொண்டே இருக்கும்போது திடீரென்று எனக்கு ஒரு தாகம் வரும். உடனே நான் அதை குடிக்கிறேன். ஏன்னா உங்ககிட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நான் பேசணும். நான் அப்படியே ஸ்டக் ஆகிடக்கூடாது. ஏனென்றால் என் மூலமாய் கர்த்தர் பேசுகிறத கேட்க நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்க. நான் வீராப்பா பிடிச்சிட்டு நான் தாகம் கொடுக்காம பேசினா அப்புறம் இரும்ப ஆரம்பிச்சிட்டேன்னா நீங்கள் சொல்லுங்க, தண்ணி குடிங்க பாஸ்டர். அதை வச்சிருக்கிறாங்களே. தாகம் ஒரு மனுஷனுடைய அடுத்த ஒரு ஏங்கும்படியாக இது நமக்கு சப்போர்ட் பண்ணி விடுகிறது. ஆலயம் ஒரு தாகத்தோட வரணும். ஆமென் சொல்லுங்க. என் ஆலயத்தின் மேல எனக்கு ஒரு தாகம் இருக்கிறது, வாஞ்சை இருக்கிறது. ஆமென். என் இதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீரமாய் சத்தமிடுகிற ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு 30 முறை ஆராதனை முடியறதுக்குள்ள நீ அல்லேலியா போட்டீங்கன்னா நிச்சயமா பக்கத்துல இருந்து வாட்டர் பாக் எடுத்து தண்ணி குடிப்பேன். ஒண்ணுமே சொல்லாம உட்காந்துன்னா உனக்கு தாகமே எடுக்காது. உன் வாழ்க்கையில் முன்னேறினா, உன் குடும்பம் நல்லா வரணும், உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மைகளை செய்யணும், அந்த நன்மைகள் உன் வீட்டுக்கு வரணும்னா நீ சும்மா இருக்க மாட்ட, கர்த்தரை ஆராதிக்கணும்னே வருவேன். அவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் பாசங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆலயத்துக்கு அதே போல 10ஆம் வசனத்தையும் படிங்க. அதே அதிகாரம் 10ஆம் வசனம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஆமென், ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய வாசற்படியில் காத்திருக்கணும்னா அந்த அளவுக்கு தாகம் இருக்கிறவங்க தான் சர்ச்சை திறக்கிறதுக்கு முன்னாடி நிற்பாங்க. பிரதர் சாலமோன் கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி விசுவாசி நிற்பார்கள் என்றால் அவங்க யாருன்னா
தாகமுள்ளவர்கள். நம்ம என்ன தாகம் தெரியுமா? சர்ச்செல்லாம் தொடங்கி 2 பாட்டு போய் வர்ஷிப் முடிச்சுட்டு அப்புறம் விஐபி மாரி உள்ள வரேன். நீ விஐபி கிடையாது. நீ ஆண்டவர் பார்வையில் இன்னைக்கும் ஆப்சன்ட்லேயே தான் இருக்கிற. நீ ப்ரெசன்ட் ஆகலை. புரியுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒழுக்கம் வந்துச்சுன்னா அவருடைய ஆசீர்வாதம் வந்துடும். கீழ்ப்படிதல் வந்துச்சுனாலே நீ சாட்சியா மாறிடுவ. ஆண்டதான் சொன்னாரு, உன் மேல என் பரிசுத்த ஆவியை ஊற்றுனா எருசலேம்ல, யூதேயால, சமரியால, பூமியின் கடைசி பரியந்து எனக்கு நீ சாட்சியா இருப்ப. ஆமென். உங்க வீட்டில் உங்களை பத்தி சொல்லணும். ஐயோ சபை சர்ச்சுன்னு சொல்லிட்டா பைத்தியம் மாதிரி இருப்பாங்க. அங்கே பாஸ்டர் கூட வந்திருக்க மாட்டார், அதுக்கு முன்னாடி ஓடி போய் காத்திருக்கோம், அவ்வளோ பைத்தியங்க அப்படின்ற சாட்சி இருக்கா? இல்லைண்ணா சபைண்ணா ஐயோ அது ஞாயிற்றுக்கிழமை தான் தூங்குறத பார், மணிண்ணா அது தூங்குது பார். பக்கத்தில் பாசங்க நம்மளை பற்றி தான் நான் சொல்கிறாரு. இல்லை 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 நம்மெல்லாம் கரெக்டு. ஆமென் சொல்லுங்க. மாறும்போது மாற்றங்கள் வரும். மாறாதவர்களும் மாற்றத்தை பார்க்க முடியாது. ஏனென்றால் நீ பிரகாசித்து கொண்டிருக்கிற. கர்த்தரை தேட 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 நீ பிரகாசிக்கிற. நீ விளக்காக நீ பிரகாசிக்கும் போது உன்னை அணைத்து போடும்படி பலர் காற்றுகளை போல உன்னிடம் வந்து உன் வெளிச்சத்தை அணைப்பதற்கு முயற்சி பண்ணுவார்களாம். நீ விளக்கா பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கிற, பலர் காற்றுகளை போல உன் விளக்கை அணைப்பதற்கு உன்னண்டை வருவார்கள். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? வெளிச்சம் அது தேவன் நமக்கு கொடுக்கிறது. அந்த வெளிச்சத்துக்குள்ள தேவனோடு கூட நீ இருப்பாயானால் உன் வெளிச்சத்தை எந்த காற்றும் எந்த மனுஷனும் அணைக்க முடியாது. அணைக்கப்பட்டா நீ இருளாயிடுவ. கர்த்தரோ உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பதினால அந்த காற்றுகளை அவர் தடுத்து உன்னை காப்பாற்ற அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பல காற்றுகள் வரலாம், ஆனாலும் உனக்கு வெளிச்சமாகவே தேவன் இருக்கும்போது எந்த காற்றும் உன்னை இருளாக்க முடியாது. ஆகையால் நாம இதுல தைரியமாய் இருக்க வேண்டும். நீ சபைக்கு வர்றதை தடை பண்ணுவார்கள், நீ ஜெபிப்பதை தடை பண்ணுவார்கள், நீ பாடுவதை துதிப்பதை தடை பண்ணுவார்கள், நீ ஊழியம் செய்வதை தடை பண்ணுவார்கள். இதெல்லாம் பல மனுஷர்களால் வருகிற காற்று. ஆனால் தேவன் உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். அவரோடு இருக்கிற உறவை அப்படி ஸ்லோவா பிரிச்சு எடுக்கிறதுக்கு வருகிற நபர்கள் அவர்கள். ஆலயத்துக்கு போனோம்னு நினைக்கும் போது தான் வேலையை கொடுப்பார்கள், தடை பண்ணுவார்கள். அது அவங்க பண்ணல, அவங்களோடு இருந்து ஏதோ ஒரு கிரியை பண்ணுது. அதுக்காக தான் இந்த 7வது நாள் ஆண்டர்கிட்ட வர்றதுக்கு அந்த 6 நாளும் நீ ஆண்டர்கிட்ட போராடி ஜெபிச்சு அந்த எல்லா கட்டுகளையும் அந்த வாரம் முழுசும் ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா 7ஆம் நாள் உனக்கு திறந்த வாசலாக இருக்கும். ஆமென். என்னென்ன தடைகளோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் முறிக்க வேண்டும். இன்றைக்கு வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறிய வித்தியாசம்தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கும் தோல்விக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, சிறிய வித்தியாசம்தான். அதை ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கையில அவன் வெற்றியை எடுப்பது எளிதாக இருக்கும். இன்றைக்கு வெற்றியா வாழ ஆசைப்படுறியா இல்லைன்னா தோல்வியா வாழ ஆசைப்படுறியா? இது ரெண்டுத்துக்கும் சின்ன வித்தியாசம்தான். அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வித்தியாசம் என்ன? நீ இயேசுவையே நினைத்து வாழ்வாய் என்றால் வெற்றி உனக்கு உண்டு. ஆமென். அவரை நீ மறந்தால் தோல்வி உனக்கு உண்டு. இதுதான் வித்தியாசம். இன்றைக்கு உன்னுடைய வெற்றியை நீ காண வேண்டும் என்றால் இயேசுவையே நினைத்து வாழ வேண்டும். ஆமென். இயேசுவை நினைக்க வேண்டும். அப்ப இயேசுவே நினைக்கிறவனுக்கு தாகம் குறையாது, அவர் மேல் தாகம் வந்து கொண்டே இருக்கும். அவரை தேடாவிட்டால் அவர்களால் ஒன்றும் முடியாது, பைத்தியம் பிடித்தவர்களை போல் மாறுவார்கள். இதற்கு அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் பார்க்கலாம். அவர்களை அடித்து துன்பப்படுத்தி காயப்படுத்தி சிறைக்குள் போட்ட போதும்
இயேசுவையே நினைக்கிற இவர்களுக்கு அந்த காயங்கள், இரத்தங்கள் வடிகிறது, உடலெல்லாம் வேதனை இருந்தாலும் அந்த சிறைக்குள்ளே சிறையாக்கப்பட்டு விலங்கு போடப்பட்டு கட்டப்பட்டு இருந்த போதும் அவர்களுடைய வாய் அவரை துதித்து பாடினது. ஆமென். அவரையே நினைக்கிறவர்கள் அவரை துதித்து பாடுகையில் அவர் நினைத்தவர் அவர்கள் தோற்று போக விடவில்லை. அவர்களுக்கு வெற்றியை தரும்படி அந்த சிறைசாலையின் கதவுகளை அவர் உடைத்தெறிந்தார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அஸ்தி பாரங்களை குலுக்கினார், எல்லாவற்றையும் முறித்து போட்டார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில வெற்றியை எடுக்க வேண்டும் என்றால் மனுஷன் பார்வைக்கு கடவுளை தேடாத, உண்மையாய் அவர் பார்வைக்கு உன்னை உண்மையாய் மாற்றுவாய் என்றால் நீயே சாட்சியாய் மாறுவாய். ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம வெற்றியா தோல்வியான்றத இதை கொண்டு நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அப்போது அவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய ஆலயத்துக்குள் அனுதினமும் தரித்திருந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஒருமனப்பட்டவர்களாய். சத்தமா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். வீட்டில் ஒருமனப்படுங்க. ஆமென். வீட்டில் இருக்கிறவர்களை ஆதாயப்படுத்துங்கள். வீட்டில் இருக்கவங்கள ஆதாயப்படுத்துங்கள். அவள் ரட்சிப்புக்குள் வருவதற்கு அவர்களுக்காக ஜெபியுங்கள், உபவாசம் பண்ணுங்கள், வைராக்கியமாய் நில்லுங்கள், ஒரு உறுதி எடுங்கள். நிச்சயமாக நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்தார்கள். ஒரு மனம் வரும்போது அங்கே ஐக்கியம் வந்துடும். ஆமென். ஆமென். ரைட். ஆலயத்துக்கு செல்வதால் கிடைக்கிற நன்மைகளை நம்ம பார்ப்போம். ஆலயத்துக்கு நான் செல்றதுனால என்ன நன்மை எனக்கு இருக்கு? ஆலயத்துக்கு மகிழ்ச்சியோட வர சொன்னீங்க, வருகிறேன், வாஞ்சியாய் வருகிறேன், காத்திருக்கிறேன், தேடுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை என்றால் நான் ஒரு நாள் நான் லீவ் போடுவதில்லை, நான் வந்து விடுகிறேன். ஆனால் ஆலயத்துக்கு வர்றதுனால கிடைக்கிற நன்மை என்ன? சங்கீதம் 16:11, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆண்டுடைய ஆலயத்துக்கு வருவதனால அவர் என்னத்தை நமக்கு தருகிறார் என்றால், அவருடைய சமூகத்தில், உம்முடைய சமூகத்தில், ஆலயத்துக்குள்ள வந்தாலே தேவ சமூகம் தான். அந்த சமூகம், அந்த பிரசன்னத்தை தான் நம்ம தேடி வரோம். அப்போ அவருடைய சமூகத்தில் வரும்போது பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய வலது பாசத்து நித்திய பேரின்பம் உண்டாகிறதாம். ஆலயத்துக்கு வந்து பங்கெடுத்து நம்ம போனால் நமக்குள்ள அவருடைய ஆனந்தம், அது அப்படியே அந்த சந்தோஷம், அந்த ஆனந்தமாக அப்படியே மனசு அப்படியே நிரம்பித்தான மகிழ்ச்சி அடையணும். அப்படின்னா எல்லா காரியமும் உன்னை சந்தோஷம் ஆக்கும்படி உன் நிலைமையில் உன் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை அவருடைய பிரசன்னத்தை சுமந்து போகிற உனக்கு அது விடுதலை காட்டுன்றார். ஆமென். ஆமென். எதெல்லாம் அழ வச்சதோ தேவ சமூகத்தில் நீ வந்து வந்து போக ஆரம்பித்த பிறகு அந்த நிலைமை மாறாவை மதுரமாக்கி, அந்த இருளை வெளிச்சமாக்கி, அந்த ஏழ்மையை ஆசீர்வாதமாக்கி, அந்த பலவீனனை பலவானாக்கி, அந்த திக்கற்றவனுக்கு அவர் அரவணைப்பாயி அவர் அப்படி மாற்றும் போது நீ சொல்லு, ஐயோ என் வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட நிலைமையோடு வந்தேன், இன்றைக்கு இயேசு என்னை நன்றாய் மாற்றியிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் நன்றாய் இருப்பதற்கு காரணம் அவருடைய சமூகத்தில் வந்ததினால தான். அப்ப இன்றைக்கு நீ ஆலயத்துக்குள் வரும்போது உன்னுடைய எண்ணம் என்னவா இருக்க வேண்டும்? உன்னுடைய சமூகத்தில் நான் வருகிறேன், பரிபூர்ண ஆனந்தத்தை நான் எடுத்து செல்ல போகிறேன்.
உம் சமூகத்தில் நான் வருகிறேன். என் வாழ்க்கையில் நான் இந்த கடந்து போகிற வாரங்கள் எல்லாம் என்னை ஒரு காரியமும் உடைக்காதபடி, கண்ணீருக்குள் என்னை கொண்டு போகாதபடி, என்னை பாதுகாத்து கொண்டு போகும்படியான உம் சமூகம் என் வீட்டை அப்படியே சூழ்ந்திருப்பது காரணம், உம்மை நான் ஆராதித்து போனதினால. நீர் உண்மை உள்ளவர், 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறவர், என்னையும் என் குடும்பத்தை நீ காக்க வல்லவர். ஆலயத்தில் வந்தேன், நான் சும்மா இருக்கவில்லை. நான் ஆமேன் சொன்னேன், அல்லேலூயா சொன்னேன், பாடினேன், ஆவில் நிறைந்தேன், ஸ்தோத்தரித்தேன். இதுடைய பிரதிபலன் தான் அந்த வாரம் முழுசும் உனக்கு. வீட்டில் 5 பேர் இருக்கீங்க, 3 வாழைக்கருவாடு துண்டு தான் இருக்கு. இப்போ 5 பேர் உக்காஞ்சாச்சு, சாப்பாடு வச்சாச்சு, 3 வாழை கருவாடு தான் இருக்கு. இப்போ 5 பேர் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் உடைக்கிறோம். எல்லாருடைய கண்ணு யாருது பெருசா போயிருக்கு, யாருது வாலு பக்கம் போயிருக்கு, யாருது நடு பக்கம் போயிருக்கு, அதை எனக்கு வை. இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் இவர்களை காட்டிலும் நான் அதிகமா துதிச்சிட்டு இருக்கிறேனா, இவர்களை காட்டிலும் நான் அதிகமாய் திருப்தி ஆகிறேனா, இவர்களை காட்டில் நான் மகிழ்ச்சியாய் சந்தோஷம் அடைகிறேனா? பெரிய துண்டு வந்ததும் சந்தோஷம். அதனால இன்றைக்கு ஆராதனைக்கு வந்தேன் பாஸ்டர், ஸ்தோத்திரமே பண்ணல, அப்படியே கம்மன உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு பாட்டு கூட ஒழுங்கா பாடல. நன்றியானருக்கு நான் சொல்ல, கடந்து போற அந்த வாரம் முழுசும் உன் விஷயங்கள் உன்னை ஏமாத்தும். நீ தேடி போகிற காரியம் உன்னை ஏமாத்தும். 2 நாள் முன்னாடி நான் ஒரு வாரத்தில் சொன்னேன், தென்னை மரத்துக்கும் வாழை மரத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். அது ஏதோ வளரும்போது எல்லாம் பயங்கரமாக இருக்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் கொஞ்ச காலத்துல அது காலி. எனக்கு என்ன குறை பாரு, இலை விட்டேன் பாரு, கனி கொடுத்துட்டேன் பாரு, எப்படி இருக்கேன் சந்தோஷம், அப்படியே எனக்கு என்ன குறை? அப்படி இல்லையா? அதை நம்பிடாத. இன்னும் உன்னை தாழ்த்து. மேட்டிமை வேண்டாம். இன்னைக்கு இருக்கா, தன்னை தாழ்த்து, அப்ப இன்னும் தருவார். இன்னைக்கு தாகம், இன்னைக்கு வாஞ்ச ஆண்டுடைய சமூகத்தில் வந்து என் மனசு தீர நான் ஆண்டு ஆராதிச்சேன். என்னால் முடிஞ்ச அளவு நான் துதிச்சு என் உள்ளத்தில் இருக்கிற முழு பலத்தையிலும் அவரை நான் ஆர்ப்பரிச்சேன். யாரையும் நான் கவலைப்படவே இல்லை, யாருக்கிட்ட நான் எல்லாம் சட்டை பண்ணிக்கல. என் வாயத்திலிருந்து ஏசப்பா ஏசப்பான்னு நான் கூப்பிட்டேன். இந்த வாரத்தில் ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்னோடு இருந்து எனக்கா யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஆயத்தமும் தெளிவும் ஞானமும் இருக்க வேண்டும். பப்ளிக் எக்ஸாமில் போகிறோம், எல்லாருக்கும் எக்ஸாம் பேப்பர் கொடுத்தாச்சு. யார் மகிழ்ச்சியா இருக்கிறா? படித்தவன், அவன் படித்த காரியத்துடைய எல்லா கொஸ்டினையும் அவன் பார்க்கும், இதெல்லாம் எனக்கு தெரியும் என்பது அவனுக்குள் ஒரு ஆனந்தம். இன்னொருத்தன் பார்க்கறான், டேய் அந்த புள்ளையும் ஸ்கூலுக்கு 1 வருஷம் புள்ளா வந்துச்சு, நீயும் போன, அதே கிளாஸ் அட்டன் பண்ண, நீயும் அட்டன் பண்ண, என்ன நடந்தது? அது கவனிச்சுது, நான் கவனிக்கலை. அதுவும் பைய தூக்கிட்டு வந்தேன், நானும் பைய தூக்கிட்டு வந்தேன். அதுவும் சாப்பாடு எடுத்தேன், நானும் சாப்பாடு எடுத்தேன். அதுவும் கிளாஸ்ல கொஞ்சம் நானும் உட்காந்தேன். அதுக்கும் அதே டீச்சர் தான், எனக்கும் அதே டீச்சர் தான். அதுக்கும் அதே டைம் தான், எனக்கும் அதே டைம் தான். ஏன் பேப்பரை பார்த்து திணற? அவங்க முன்னேறணும்னு கவனம் முழுசும் அதில் செலுத்தினார்கள். நானும் வழி போக்கனை போல கவலை இல்லாமல் இருந்துட்டேன். எந்த பேர்டனையும் நான் எடுத்துக்கல. ஐயோ என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களே, எனக்கு இவ்வளோ செய்கிறாங்களே, எனக்கு இவ்வளோ பண்ணுறாங்களே, எனக்கு என்னை சுகமாக காத்துக்கிறாங்களே, எனக்கு எல்லாம் செஞ்சுருக்காங்களே, ஆனாலும் நான் செலுத்தவில்லை. ஏமாற்றம் யாருக்கு? ஆராதனையில் ஏனோ தானோ என்று வந்து உட்காருகிற உனக்கு தான் தவிர ஊழியக்காரனுக்கு இல்லை. இந்த வாரம் முழுசும் ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவரே சண்டே என்ன மெசேஜ், சண்டே என்ன மெசேஜ், ஜனங்கிட்ட என்ன பேசணும் அப்படியே இருக்கும்போது டீரென்ற ஆண்டவர் சில வார்த்தை அப்படி உள்ள கொண்டு வைப்பார். இதை போய் பேசுன்னுவார். அதை பேசும்போது அன்னைக்கு பார்த்து நமக்கு தூக்கமாக வந்து சாவடிக்கும். சங்கீதம் 102 பார்க்கலாம்.
மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். மகிழ்ச்சியோட ஆண்டருக்கு ஆராதனை செய்யணும். அந்த மாதிரி மனசு தான் ஆண்டவர் விரும்புறாரு. இங்க வந்து உக்காஞ்சோன்னு உக்காஞ்சின்னு ஊமனாங்கொட்டா மாதிரி உக்காஞ்சின்னு ஒரு மாதிரி உக்காஞ்சின்னு குரு 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 குருன்னு உக்காந்துருந்தீங்கன்னா ஆவியானவர் விட்டு வர மாட்டாரு. இன்னைக்கு ஆவியானவர் சொல்ற, நீ மகிழ்ச்சியோட நீ என்ன ஆராதனை செய்யணும். எல்லாரும் கையோர்த்தி ஆண்டர்கிட்ட கேளுங்க. என் இருதயத்துக்குள்ள அந்த மகிழ்ச்சி, என் சிந்தைக்குள்ள அந்த மகிழ்ச்சி, உண்மை தேடுவதில் மகிழ்ச்சி, ஜெபிப்பதில் மகிழ்ச்சி, வேதத்தை படிப்பதில் மகிழ்ச்ி, உங்கள் சமூகத்தில் செலவிடுவதில் எனக்கு மகிழ்ச்சி கொடுங்கப்பா, கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள்லாம் நல்லா மாற போறீங்க. புது வருஷத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றமாக நம்ம இருக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ சத்தியத்தை விளங்கி கொள்ளுகிறீர்களோ அவ்வளோ சத்தியம் உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. மகிழ்ச்சி, ஒருவர் மேல் ஒருவருக்கு மகிழ்ச்சி, ஒருவர் மேல் ஒருவருக்கு சந்தோஷம். சில கேஸ் இருக்குது எப்பவுமே குறை பேசி நடக்கும். ஆமென். எத்தனை பேர் பஜ்ஜி சுடுறத பார்த்துருக்கீங்க? ரைட்டு, முடிஞ்ச அளவு எல்லாம் பார்த்துருக்கீங்க. எப்பவும் சுடுறவங்க அழகாக பஜ்ஜி சுடுவாங்க. அந்த வாழை அடுத்து மாவில் தொட்டு போடுறாங்க. எனக்கு சுட தெரியாது. என்ன விட்டிங்கன்னா ஒரு 20 பஜ்ஜி நீ சுட்டு எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் 20 பஜ்ஜி சுடுவேன். அதுக்கப்புறம் ஏதாவது சூடு வாங்கின்னு நான் வருவேன். அந்த மாவுக்கும் அந்த எண்ணெய்க்கும் போடுகிற ஒரு பழக்கம் இருக்கிறது. அது தெரியலன்னா நம்ம விடும்போது அது டொப்புன்னும், அப்புறம் நம்ம வேற மாதிரி, நம்ம ஒரு மாதிரி ஆகிடுவோம், வெந்துடும். பழக்கம் இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆலயத்தில் ஆராதிக்கிற பழக்கத்தை கற்றுக்கோ, மகிழ்ச்சியாக இருக்கிற பழக்கத்தை கற்றுக்கோ. எப்பவுமே உம்முன்னு இருந்து குறை பேசி ரத்த கொதிப்பு வந்து சீக்கிரம் போயிட போற. இது மேல குறை, அது மேல குறை, இவங்க மேல குறை, அவங்க மேல குறை, அது மேல குறை, இது மேல குறை. ஆண்டவர்ட்ட அந்த ஆண்டவரும் குறை. ஐயோ, குறையின் தூதர்கள் தான் உன் கூட இருப்பாங்க. அந்த தூதன் வந்து சொல்லுவான், இன்னைக்கு யாரையும் நீ குறைய சொல்ல, என்ன இன்னைக்கு எல்லாரையும் நல்லவங்களா பார்க்குற, இப்படிலாம் வச்சுக்காது, நீ என் ஃப்ரெண்டு, எதையாவது பார்த்து எனக்கு பேசிடு. ரைட், அவ்வளோதான். சாயங்காலத்துக்குள்ள வாய் கோளாறாயிடும். அதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, ஆகாத சம்பாஷணைகள் நம்முடைய நல் ஒழுக்கத்தை கெடுத்து விடுகிறது. இன்றைக்கு என்ன ஆவியில நம்ம போய்கிட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் ஒரு பக்கம் மகிழ்ச்சியை தருவேன், பேரின்பத்தை தருவேன், ஆனந்தத்தை தருவேன், ஆலயத்தில் ஆராதிச்சுட்டு போயிட்டு அது எதுவுமே இல்லையே. இன்னைக்கு நான் வேற மாதிரி ஆவி என்ன வேலை செய்த. அப்போது இந்த வசனம் பொய்யா? வெற்றி எடுக்கணும்னா சின்ன விஷயம்தான். அவரையே நினைக்க ஆரம்பி, கரைதிரைகள் எல்லாம் மாறும். ஆமென் சொல்லுங்க பார்க்க. நாக்குக்கு என்ன இல்லை, இஷ்டத்துக்கு வளையும் அது. இன்னைக்கு போயிட்டு வீட்டில் போயிட்டு ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஒரு 20 நிமிஷமாவது அந்நிய பாஷை பேசி ஜோமணி இயேசு ரத்தம் சொல்லி உன் நாக்கை கழுகி குடிச்சு நாக்குக்கு ஞானஸ்தானம் கொடு. அப்புறம் போயிட்டு ஃபேனுக்கு நேராக நாக்கை அப்படியே வெளியே விட்டு, ஆண்டவரே உன் அக்கினிய நாக்கை தொடுவேன், ரட்சிக்கப்படட்டா ஐயா. ஏன் ஆண்டவர் இந்த நாக்கு துதிக்க மாட்டேங்குது? ஏன் ஆண்டவர் இந்த நாக்கு ஜெபிக்க மாட்டேங்குது? ஏன் ஆண்டவர் இந்த நாக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேங்குது? இந்த நாக்கில் கோவம் ஆத்திரம், தின்னாலும் கோவம், தின்னலனாலும் கோவம், துட்டு இருந்தாலும் கோவம், துட்டு இல்லைனா கோவம், எல்லாம் கோவம். ப்ரெஷர் ஆயிடுறோம் அப்படியே. நான் ஆண்டருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, கண்ணு 2 கொடுத்தீர், காது 2 கொடுத்தீர், நாக்க 2 கொடுத்திருந்தீங்கன்னா எங்களால் ஊழியமே செஞ்சுருக்க முடியாது ஆண்டவரே. இந்த ஒரு நாக்கு பண்ணுற வேலையை அவ்வளோ பயங்கரமாக இருக்கு. எங்கே மகிழ்ச்சி காணா? இன்றைக்கு சொல்லுங்கள், இனி நான் சிரிக்க போகிறேன், நான் மகிழ போகிறேன், நான் களி கூற போகிறேன். ஏனென்றால் ஆலயம் அதுதான் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது.
ஆலயத்துக்குள் வந்து போகும்போது இதுதான் நாங்கள் பெற்றுக்கொண்டு போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தான் சொல்லுகிறேன், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆனந்த சத்தத்தோட அவருடைய சந்நிதியில் வாங்க. அவருடைய சந்நிதியில் வரும்போதே ஒரு ஆனந்த சத்தம், அல்லேலூயா. நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த 6 நாள் உங்களுக்கு சாப்பாடு ஆண்டு நல்லா கொடுத்ததுக்கு காரணமே இங்க வந்து பலமா துதிக்க தான். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் முழக்கங்கள் எழும்பும் போது உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்களை வீட்டை தேடி வரும். என்கிட்டலாம் சில நேரத்தில் என் மகள்லாம் சொல்லுவேன், டேடி ரொம்ப கத்தாத, ஏன் அப்படி கத்துற, ஸ்பீக்கர் தான் கேட்குது. நான் சொல்லுவேன், இல்லைம்மா இங்கே வந்து மைக்கை பிடிச்சி நின்றாலே எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரில, எனக்கு என்ன ஆசையா என் தொண்டை கிளினோன்னு. ஆனால் ஒருவருடைய அபிஷேகம் நம்மை மாற்றுகிறார். ஆனால் நான் தேவாவின் பலன் இல்லாமல் இங்கே வந்தேன்னா நிச்சயமாக நீங்கள் என்கிட்ட இப்படி எதிர்பார்க்க முடியாது. நான் பேசும்போதே நீங்கள் தூங்கி வடிவீங்க, இல்லைன்னா எழுந்து ஓடிடுவீங்க. ஆனால் தேவாவி எனக்குள் வரும்போது என்னை நான் மறக்கிறேன். இவ்வளவும் நான் கத்துறதுக்கு காரணம் அவருடைய சத்தம் வனாந்தரங்களை அதிரை பண்ணும், கேதுருகளை முறிய பண்ணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த சத்தத்தின் நிமித்தம் எத்தனோ அந்தகார ஆவிகள், நரகத்தின் ஆவிகளை கர்த்தர் சிறையாக்கி இந்த சத்தியத்துக்கு விரோதமாக நிற்கிற ஆவிகளை அவர் கட்டி நரகத்தில் தள்ளுகிறார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனங்களை ரட்சிக்க ஆசைப்படுகிறார். அவரை ஆராதிக்கும்படி ஜனங்கள் இன்னும் முழக்கமிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதுதான் அவருடைய ஆசை. சங்கீதம் 84:4, உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உங்க வீட்டில் இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயரு, கிரிக்கெட் விளையாடுறவர் இருக்கிறாருன்னு வச்சுங்க, அவ்வளோதான். எப்போ பார்த்தாலும் வரும்போது இப்படின்னுவான். ஆமாம், இல்லைன்னா இப்படின்னுவான். அவன் வேலையே தான். என்னடா பண்ணுற, இல்லைம்மா அப்படின்னுவான். ஆமாம், வீட்டில் கிரிக்கெட் பேட் இருக்கும், பால் இருக்கும். ஆமாம், அவனுக்கு ஒரு டீம் இருக்கும். ஆலயத்தில் வர்றதுங்களுக்கு மட்டும் ஒன்றுமே தெரியறதில்ல. வாரம் வாரம் கற்றுக்கணும். அல்லேலியா சொல்லுவோம். ஏன் ஆலயத்தில் மட்டும் மறக்கிற, உனக்கு அல்லேலியா எங்கே மறந்துடுது? ஆமேன். ஒரு வார்த்தை உன்னை நோக்கி வந்தால் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் படிக்கும்போது ஆமேன்னு சொல்லணும். அவர்கள் எப்போதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பார்கள். அது நான் தான் ஆமேன்னு சொல்லணும். ஒருவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, எப்பவும் பைத்தியமா இருக்கிறவன் அவன் ஒரு நாள் சாம்பியனா மாறுவான். எப்பவுமே துதித்து கொண்டிருக்கிறவன் தேசத்தை கலக்கிறவனாய் மாறும். ஐயா, எப்பவும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறான் பாரு, அவனை குறிச்சு அந்த டீமுக்கு தெரியும், இவன் சூப்பர் பேட்மேன், இவன் சூப்பரா பேட் ஆடுவான், சூப்பரா ஆடுவான், இவன் நல்லா விளையாடுவான்னு தெரியும். ஆனா எப்பவுமே துதிச்சுக்கிட்டு இருக்கிறான் பாரு, நரகத்தில் இருக்கிற பிசாசுக்கு தெரியும், நம்ம ராஜ்யத்தை அழிக்க ஒருத்தன் எழும்புறான்டா, நம்ம கோட்டையை உடைக்க ஒருத்தன் எழும்புறான்டா, நம் திசையில் வராத ஜனங்களை தடுத்து தேவ பக்கமாய் திருப்ப ஒருவன் எழும்புறான்டான்னு சொல்லி அவர்களுக்கு தெரிஞ்சு அவனை கண்டு அவர்கள் நடுக்கம் பிடிக்க ஆரம்பிப்பார்கள். ஹல்லேலூயா. எப்பொழுதும் அவர்கள் துதித்து கொண்டிருப்பார்கள். அது எப்படி அவங்களுக்கு வருதான்? அதெல்லாம் அப்படியே அவங்களுக்குள்ள அப்படியே அப்படியே மகிழ்ச்சியா இருக்குது. உங்களுடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவங்க, அது அவங்களுக்கு பாக்கியம், நல்லது. உள்ள ஓடுற ரத்தத்தை சொல்லலாம், ஏ ரத்தமே, அக்கிரம சிந்தையெல்லாம் என்னை விட்டுட்டு வெளியே தள்ளிடு, இனி கர்த்தர் சிந்தை எனக்கு வரட்டும். எலும்புகள், நரம்புகள், கரடுகள், சதைகளை எப்பொழுதும் கர்த்தருக்காய் ஆர்ப்பரிக்கும்படி செயல்படு. பாவத்துக்கும் துஷ்டத்துக்கும் மீறுதலுக்கும் என்ன இழுத்து செல்லாத. என்னை பார்த்து நான் பேசுகிறேன், இனி கிறிஸ்துவின் சிந்தை அல்லாமல் வேற ஒன்றும் எனக்கு இருக்கக்கூடாது. ஆலயத்துக்கு செல்வதை நான் ஒரு நாளும் மறக்க கூடாது. அதை நான் கனம் பண்ணுவேன், அப்போது அவர் என்னை கனம் பண்ணுவார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.
சொல்லுங்க, இயேசு ரொம்ப நல்லவர். அதே ஒரு வசனத்தை படிச்சிட்டிங்களே. ரெண்டாவது பார்க்கும்போது உலகத்தில் இப்படிப்பட்ட பல ஆனந்தம் கிடைக்கிற இடங்கள் இருக்குது. ஆனால் தேவ சமூகம் மட்டும்தான் பரிபூர்ணமான ஆனந்தம். எல்லா இடத்திலும் ஆனந்தம் இருக்கும், எங்கே போனாலும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் லிமிட்டானது. ஆனால் தேவ சமூகத்துடைய சந்தோஷம் மட்டும்தான் அது பயங்கர ஸ்டாண்டர்டு, வேற லெவலாக இருக்கும். அது நித்திய பேரானந்தமாக இருக்கிறது, பரிபூர்ண ஆனந்தமாக இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களும் தற்காலிகமானது. ஆனால் தேவ சமூகத்தில் மட்டும்தான் அது நித்திய இன்பமாய் உண்டாகிறது. அது ஆத்துமாக்கு நிம்மதியை உண்டு பண்ணுகிறது. எல்லாரும் சொல்லுங்க, ஆத்துமாக்கு நிம்மதியை கொடுக்கிறது. சொல்லுவாங்க, ஆலயத்துக்கு போனால் ஒரு மனசு நிம்மதியாக இருக்கு சார். ஆமாம், நமக்கே தெரியாமல் அது ஏதோ ஒன்று உள்ளே போய் நம்மளை என்ன பண்ணுதான், வேற ஆளாக மாற்றுது. நமக்கு தெரியாது என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன காரணம் தெரியாது. நீங்கள் வீட்டை நல்லா பெருக்கிடுறீங்க, வீடு நல்லா சுத்தமாக இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த காற்று அடிக்குதில்ல, இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம்ல, எவ்வளோ மைனூட்டான தூசிகள் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி போயிட்டுருக்கு. ஆனால் நமக்கு தெரியாது. அது உங்களுக்கு தெரியணும்னா, பகலில் சூரிய வெளிச்சம் நேராக அங்கே வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த சூரிய வெளிச்சத்தில் பாருங்கள், நிறைய டஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். நீ எவ்வளவு சுத்தம் பண்ணினாலும் உன்னை மறுபடியும் தூசி படியும்படி இந்த உலகம் அப்படிப்பட்ட தூசியால் நிறைஞ்சிருக்கு. ஆகையால் தான் ஆண்டவர் சிலதுக்கு சில தன்மையை கொடுத்தார். தாமரை சேற்றில் இருந்தாலும் அதில் அழுக்கு பிடிக்காது. மீன் கடலின் உப்பு தண்ணியில் இருந்தாலும் உப்பு பிடிக்காது. அதே போல கிறிஸ்தவன் என்றைக்கு இயேசுவையே நினைக்கிறானோ அவனை பரிசுத்தம் அல்லாமல் பாவம் பிடிக்காது. ஆமென். எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு எப்பவும் அவர் மறைவிடமாயிருக்கிறார். ஆகையால் தான் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருக்க அவர் நம்மோடு வருவதற்கு ரகசியம் அவரை துதிப்பதுதான். துதி எப்போ நிக்குதோ அப்போவே கோட்டைகள் உறுதியாயிடும். எப்போது துதி எழும்புதோ அப்போது எந்த கோட்டையானால் அது உடைவதற்கு தயாராகிறது. எப்போ துதி நிக்குதோ சிறை பலமாகும். எப்போது துதி ஆர்ப்பரிக்கிறதோ சிறைசாலின் அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பிக்கிறது. தேவ பிள்ளையே, எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில இருக்கும் என்று சொல்லும் போது அவர் படுகிறவனால் துதிக்கு பயப்படத்தக்கவராய் இருப்பதினால உன்னை அவர் மறக்க மாட்டார், கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். உனக்கு நன்மையை அவர் செய்யாமல் ஈரார். ஆமென். துதிக்கணுங்க. நமக்கு தெரியாது என்ன காரியம் நம்மளை பாதிக்க வரப்போகுதுன்னு, அதுக்காக தான் துதிக்கணும். என்ன பிரச்சனை நமக்கு வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது, அதுக்கு தான் ஆண்டரை தேடணும். சிலங்க ஒரு வாரம் வருவாங்க, அப்புறம் காணாம போயிடுவாங்க, 2 வாரம் வருவாங்க, காணாம போயிடுவாங்க. அதெல்லாம் என்னவோ நான் நமக்கு தெரில. ஆனால் என் உயிர் உள்ள மட்டும் நான் உம்மை தேடுவேன், என் உள்ளளவும் உம்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். அப்போது அவருடைய சமூகத்தில் வருகிறதுனால அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், ஆண்டுடைய ஆலயத்துக்குள்ள வர்றதுனால ஏதோ நமக்கு தெரியாம நமக்கு பின்பதாக நம்மளை கவிழ்த்து போடும்படி, நம்மளுக்கு பாதிப்பை கொடுக்கும்படி எழும்புகிற எத்தனோ துஷ்ட ஆவிகள் உண்டு. மனுஷனுடைய அகங்காரத்திற்கும் அவர்கள் உமது சமூகத்துக்கு மறைவாக மறைத்த படிங்க, அது என்னல்ல, மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, அவர்கள் எவ்வளவு தீமை செய்ய நினைக்கிறாங்களோ ஆனா ஆண்டவர் அவருடைய சமூகத்தினால அதை மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். எவ்வளவு பெரிய வேலையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு செய்றார் பாத்தீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சண்டைகள் வருகிறது, ஆமென். அகங்காரங்கள் வருகிறது, ஆமென். எத்தனை விதமான பிரச்சனைகள். இது எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தம் பிள்ளையை காக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த பிள்ளை கர்த்தருடைய ஆலயத்தை தொடர்ந்து வருகிறது. இந்த பிள்ளை கர்த்தருடைய ஆலயத்தில் வர்றதுனால அது மகிழ்ச்சியா இருக்கணும், அது அழக்கூடாது, அது மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென். இதை தான் யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இருப்பேன். ஆமென்.
மனுஷனுடைய அகங்காரங்கள், உன் மேல பொறாமையா இருக்கிற கூட்டங்கள் இருக்கு என்பதை மறந்துடாத. உன்னை எதையாகி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ வளர்கிறதை காணும்போது நிச்சயமா உன் மேல பொறாமை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மறக்காது. அவங்க சிரிப்பாங்க தான், ஆனா உனக்கு பின்னாடி அவங்க யோசிக்கிறாங்க. ஆமென். அவருடைய நாவுகளின் சண்டைகள், அவங்க நாவுகள் உங்ககிட்ட சண்டை பிடிக்கணும்னே வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கு. எந்த விஷயத்துல உன்கிட்ட சண்டை பிடிக்கலான்னு நாவு அப்படியே ரெடியாக்கி வைக்கிறான் பிசாசு. ஆனா உன் நாவையோ கர்த்தர் துதிக்கிற நாவாய் மாற்றுகிறதினால அந்த நாவுகளுக்கு உன்னை மறைக்கிறார், அந்த நாவுகளுக்கு அவர் ஒளிக்கிறார், அந்த நாவுகளுக்கு உன்னை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா.